ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கங்குவா படம் பார்த்தாச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூர்யா, திஷா, பாபி டியால் நடிச்சிருக்காங்க. யோகி பாபு, கிங்ஸ்லி, அப்புறம் நட்ராஜ் நடிச்சிருக்காரு மற்றும் சில நடிச்சிருக்காங்க. இதுக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத், கேமரா பார்த்தீங்கன்னா வெற்றி, டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறுத்தை சிவா. இதுக்கு முன்னாடி பிளாக் பஸ்டர் படமான அனைத்து ஸ்டோரி லைன்னு சொல்லணும்னா ஒரு என்ன சொல்றது எதையாச்சும் சொல்லியா. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம மகதீரான்னு ஒரு படம் பார்த்திருப்போம். ஸோ சிமிலர் பிளாட் தான். ஸோ அதே மாதிரி தான் அதில் லவ்வர்ஸோட வைக்கிற மாதிரி இருக்கும். இது பையன் அப்பா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த ஸ்டோரி லைன் சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, ரோம் நாட்டை சேர்ந்த படை வீரர்கள் கப்பல்லே முகாமிட்டு இருக்காங்க. ஒரு போருக்காக அவங்க பயிற்சி பெறணும், ஒரு தீவில் இருந்து பயிற்சி பெற்று போருக்கு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வராங்க. அப்படி கப்பல்லே தங்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனால பக்கத்தில் இருக்க தீவை பார்க்குறாங்க. அதில் மொத்தம் 5 தீவு. அந்த 5 தீவில் தான் ஒரு தீவில் நம்ம சூர்யா இருக்காரு. ஸோ அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு இல்லை அவங்கள காலி பண்ணிட்டு அந்த இடத்துல எப்படி தங்கியிருந்து அவங்கள பயிற்சி பெற்று போர் வீரர்களுக்கு போறாங்க அப்படின்றது தான் மெயின் பிளாட்டு. அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய வேண்டும். முழங்கட்டும் சங்கு. ஸோ அதோட ப்ரெசன்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க விதம் நல்லா இருந்தது. ஸோ அதுதான் இந்த படத்தோட கதை. பாஸ்டையும் பார்த்தீங்கன்னா சூர்யாவை பற்றி சொல்லலாம். சூர்யா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை மொத்தத்தையும் அவர் தான் தாங்குறாரு. ஸோ மெயின் சூர்யா தான். நெக்ஸ்ட் ஸ்டோரி சொல்லுவேன். ஸ்டோரி நல்ல ஸ்டோரியாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. செகண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ அந்த காடு மலை அந்த இடத்துல ஷூட் பண்ணுறதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதுவும் 3Dயில் எடுத்த விதம் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஹாவை பற்றி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பிரசன்ட் சூர்யாவை காட்டுறாங்க. அந்த ஸ்டோரி எதுவுமே செட்டே ஆகலை. ஏன்டா அந்த 20 மினிட்ஸ் வச்சாங்கன்ற மாதிரி தான் கதை இருந்தது. அதை கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனே ஒரு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ஸ்டோரி லைன் எனக்கு என்னமோ அது பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மியூசிக் அடித்து கிழிச்சு காதெல்லாம் ரத்தம் வர்ற அளவுக்கு போட்டு வச்சிருக்காரு டிஎஸ்பி. ஸோ பேன் இண்டியா மூவினாலே டிஎஸ்பின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக டிஎஸ்பி வச்சுருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஃபுல்லாக கும்முன்னு தான் கேட்டிருந்தது. கருணாஸ் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த ட்விஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கங்குவா இன்ட்ரோடக்ஷன் அந்த ஒரு சண்டைக்கு முன்னாடி, ஒரு ஃபைட்டுக்கு முன்னாடி வருது. அதில் பில்டப் பண்ணியிருக்காங்க பாருங்க. அது உண்மையிலே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்ட்ரோ பிளாக் கூட ஓகே தான், நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரையும் என்னென்னா, அந்த பையன் அப்பா அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக ஒரு சாங்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அது பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ப்ளஸ் அந்த பாட்டு 2 பாட்டு இதெல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தாலே படம் கொஞ்சம் கிரிப்பாக இருந்த மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சது நெகட்டிவ்னு சொன்னோம்னா, வில்லன் கேரக்டர்ஸ் எதுவுமே உட்காரவே இல்லை. அது பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். பட் ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் லைக் அப்படியே ஸ்க்ரீன் பிளே மூமெண்ட்டுக்காக வந்த மாதிரி இருந்தது. அந்த பாபியோட கேரக்டர் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது அந்த மாதிரி எனக்கு என்னமோ அது பிடிக்கல. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நெகட்டிவை பற்றி சொல்லணும்னா, ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட்டில் நான் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி நல்லா இருந்தது. பட் ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆர்ட் டைரக்ஷன் எனக்கு சிலது செட்டும் இருக்குது, லொக்கேஷனும் இருக்குது. பட் செட்லலாம் சில அந்த ஊர்க்காரங்களாம் நடந்து போகும்போது ஒரு அட்டை மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை அப்படியே கேமரா கேப்சர் பண்ண மாதிரி இருந்தது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓவராலாக சொல்லணுன்னா ஓகே அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக பார்க்கலாம், சூர்யாக்காக பார்க்கலாம்.
நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? அட நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம போய் அதை போய் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then take care everyone, bye bye.